பேங்க்ல கேஷியர் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு நோட்டு சரியில்ல அப்டின்னா கூட எரிமலைய கக்கிடுவாங்க. பதிலுக்கு நம்மள எத்தன பேர் அவருக்கு அரிச்சு கொட்டியிருப்போம். நம்ம யாராவது ஒருத்தராவது அவர் ஏன் அப்படி கோவப்படுறாருன்னு யோசிச்சிருப்போமா? அத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். இது மனதின் மொழி. நான் உங்க ட்ரெய்னர் சுகன்யா. இந்த எபிசோட்ல நாம எம்பத்தினா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஒரு எம்பத்தட்டிக்கான பர்சனா இல்லையா அப்படிங்கறத ஒரு சில கேள்விகள் மூலம் நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடோட முடிவுல உங்களுக்கு 3 எக்ஸலண்டான டிப்ஸ் நான் குடுக்க போறேன். உங்க இன்புட்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதனால மறக்காம எபிசோட கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, எம்பத்தின்னு இது இவ்ளோ முக்கியத்துவம் குடுத்து பேசுறீங்களே, எம்பத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்க. அதாவது எம்பதி அப்படிங்கிறது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் நம்ம எம்பதி அப்படின்னு சொல்றோம். அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கறது. அது மட்டும் இல்லாம உங்கள நீங்களே அடுத்தவங்களோட பொசிஷன்ல இருந்து இமேஜின் பண்ணிக்கிறது. நான் சொல்றது கூடு விட்டு கூடு பாயிற மாதிரியான விஷயம் கிடையாது. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா அவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்கிறது. ஃபீலிங்ஸ, எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறது. இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன சும்மா எம்பத்தின்னு பேசிட்டு இருக்கீங்க. எம்பத்தி என்ன பண்ணிற போகுது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா, எம்பத்தி ஆக்சுவலா எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சனல் லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய பார்ட்ட எம்பத்தி வந்து ப்ளே பண்ணுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பர்சனல் லைஃப் மட்டும் இல்லாம, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு என்விரான்மென்ட்லயும் நம்மளுக்கு வந்து எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செக்டார்ல பார்க்கப்படுது. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் ரேட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல உண்மையாவே தேவைப்படுற ஒரு விஷயம் எம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே வரணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ நாம அதிகம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தி தான். சரி, நீங்க ஒரு எம்பத்தட்டிக்கான பெர்சனா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சில டெஸ்ட் இருக்கு. நீங்க இந்த ஆடியோவ அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோங்க. நான் சொல்ற ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நீங்களே உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மென்ட் குடுத்துக்கோங்க. ஒரு ரேட் ஆஃப் 1 டூ 10ல இருந்து உங்களுக்கு நீங்க அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் குடுப்பீங்க அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணிக்கோங்க. ரெடியா? முதல் கேள்வி. நீங்க ஒரு ரொம்ப சிறந்த ஒரு ரியலி குட் லிசனர் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களுக்கே எவ்வளவு மார்க் குடுத்துப்பீங்க? 2வது கேள்வி. அடுத்தவங்க எப்பவுமே அவங்களோட ப்ராப்ளம்ஸ உங்ககிட்ட ஈஸியா பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எத்தன மார்க் குடுப்பீங்க? 3வது. நீங்க எப்பவுமே அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறதுல கெட்டிக்காரர் அப்படிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் குடுத்துப்பீங்க? 4வது. யாராவது ஒரு துன்பத்துல, ஒரு வேதனையில இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்கள போயி ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் குடுப்பீங்க? 5த் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். நீங்க அடுத்தவங்கள பத்தி ரொம்ப டீப்பா, எமோஷனலா கேர் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மார்க் குடுப்பீங்க? ஆன் அன் ஆவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு எம்பத்தி ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கும், இன்னொரு மனுஷனுக்கும் ரொம்பவே மாறுபடும். அது யுனிவர்சல் ப்ராப்ளம் இல்ல யுனிவர்சலா இப்படிதான் ஒரு எமோஷன் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. சோ இதுல நீங்க செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணி 5க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. அதாவது 50க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. மேற்கொண்டு இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிங்க. எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் சுலபம் தான். ஃபார்ச்சுனேட்டா நம்மளுக்கு வந்து எம்பதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பேசுறது, நம்ம அத பத்தி கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பதி வேணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உணர முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க நினைக்கிறத பேச முடியும். சோ இந்த ஒரு சைக்கிள வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிசன். அதுக்கப்புறம் ஃபீல் அண்ட் தென் டாக்.
ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விஷயம் என்ன அப்படின்னா, லிசனிங் தான். அடுத்தவங்க பேசுறத கவனிச்சாலே பாதி விஷயம் வந்து சால்வ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுலயுமே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும்போது, அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்புன்னே நான் சொல்லலாம். அட்டென்ஷன் குடுங்க. அடுத்தவங்க என்ன பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? எப்படி கை அசைக்கிறாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நோட்டீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் வெர்பல் கியூஸ் அப்படின்னு நம்ம இத சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெர்ம்ல சொல்லுவோம். இந்த நான் வெர்பல் கியூங்கிறது என்னன்னா, அவங்க கண் அசைக்கிறது, அவங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறது, கண் அடிக்கிறது, சமிக்ஞை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல. ரொம்ப தமிழ்ல போயிடணும். ஓகே. ஸோ அந்த சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களால வந்து ஈஸியா அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியும். எதிராளியோட. எதிராளி, எதிரி இல்ல. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய ப்ரோஆக்டிவா கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க சொல்றது இதுதானா? கரெக்ட்டா? நான் சரியா புரிஞ்சிருக்கேனா? நீங்க சொல்ல வர விஷயத்த? அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரோப் பண்ணி கொஸ்டின்ஸ் நெறைய கேளுங்க. நீங்க கொஸ்டின் கேட்கும்பொழுது, அடுத்தவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைக்கும். நீங்க அவங்கள கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது. நம்மள பத்தியே எப்பவுமே யோசிச்சுட்டு இல்லாம, அடுத்தவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்ப்போமே. வேற ஏதாவது பயாஸஸ் உங்கள வந்து நிறுத்துதா அப்படிங்கிறத பாருங்க. பயாஸ்னா நான் சொல்றது, எந்த பயாஸ் வேணாலும் இருக்கலாம். கல்ச்சரல் பயாஸ். நம்ம வேற நாட்டவர்களோட பேசுறோம் அப்படின்னா, வேற கண்ட்ரி பீப்பிளோட பேசுறோம். இல்ல மொழி தெரியாதவங்களோட நம்ம பேசுறோம் அப்படின்னாலும் கூட எம்பத்தி ஈஸி தான். ஆக்சுவலி பிராக்டிஸ் பண்ணா எந்த விஷயமும் ஈஸி தான். ஸோ இந்த மொழி தெரியாதவங்க, கலாச்சாரம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பயாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது பயாஸஸ் இருக்கா உங்களுக்குள்ள அப்படிங்கிறத நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் எடுத்து பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எல்லாத்துக்குமே கிரிஞ்சு, பூமரு இப்படியெல்லாம் சொல்றத விட்டுட்டு, இட்ஸ் ஓகே டூ பி வல்னரபிள் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வல்னரபிள்னா நான் சொல்றது உடைஞ்சு அழறது கூட சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஃபீலிங் தான். ஏன்னா, நீங்க உடைஞ்சு அழும்போது உங்களால அடுத்தவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆம்பளைன்னா அழக்கூடாது அப்படின்னு யார் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னு தெரியல. இட்ஸ் ஓகே ஃபார் பாய்ஸ் ஆர் மென் டு கிரை ஆல்சோ. கிரிஞ்சா இருக்கிறதும் சம்டைம்ஸ் தப்பில்ல. இருக்கலாம். அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாத வரைக்கும், அடுத்தவங்களோட உணர்வுகள காயப்படுத்தாத வரைக்கும், கிரிஞ்சா இருக்கிறதோ, பூமரா இருக்கிறதோ, இல்ல அழறதோ, கத்துறதோ கூட பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒரு சந்தர்ப்பமும் ஒரு ஒரு அனுபவமா எடுத்துக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா, எம்பத்தி வர்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். நமக்கு என்னென்னலாம் சான்ஸ் கிடைக்குதோ, அந்த சான்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு, அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம். இல்லாட்டனா ஒரு ஒரு பொது விழா, பொது நிகழ்ச்சி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு கல்ச்சரல் ப்ரோகிராம் நடக்குது அப்டின்னா கூட, அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புது அனுபவத்த குடுக்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணாம அத யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஏன் மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்டின்னா, சோசியல் கேதரிங்ஸ் எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கும்போது, அடுத்தவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராமா இருக்கட்டும். எனிதிங் விச் இன்வால்வ்ஸ் பீப்பிள். அதில நீங்க கலந்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா, இது எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ உண்டு பண்ணும். சரி, இப்ப நம்மளோட எம்பத்தட்டிக் ஸ்கில்ஸ நம்ம வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசணும். இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பேசுவோம். அது என்ன அப்படின்னா, ஏன் சில நேரத்துல சில பேருக்கு அது தோண மாட்டேங்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். நீங்க என்னைக்காவது உங்களோட ஃபெயிலியருக்காக அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணியிருக்கீங்களா? நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியாதப்போ, அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு போறது அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். இதத்தான் காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ், ஒய், இசட் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மேல நம்மளால சாதிக்க முடியல ஒரு விஷயத்த அப்படின்னும்போது, நம்ம பழிய போட்டு போயிட்டோம்னா, அது வந்து ஒரு ரொம்ப பெரிய காக்னிட்டிவ் பயாஸ். இந்த மாரி காக்னிட்டிவ் பயாஸ் இருந்துச்சுன்னா, எம்பத்தி எங்கருந்து வரும்? அது நம்மள நாம இன்னும் மேன்மைப்படுத்திக்கிறதுல நம்ம நம்மளோட எண்ணத்த செலவிட மாட்டோம்.
இது ஒரு முக்கியமான காரணம். நெறைய பேர்கிட்ட ஏன் இந்த எம்பத்தி இல்ல? ஏன் அவங்க யோசிக்கவே மாட்றாங்க? என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன் யோசிக்கவே மாட்றாங்கன்னு நெறைய பேர் நம்மள கேட்டிருப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா பை நேச்சராவே அவங்களோட சுபாவமே இப்படிதான் இருக்கும். இன்னொரு காரணம், நீங்க எப்பயாவது ஒரு குரூப்பா நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டில இருந்து உங்கள நீங்களே தனிமைப்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. பொதுவா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த எம்பத்தி அப்படிங்கிற ஃபீலிங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பீப்பிளோட மிங்கிள் பண்றோமோ, அடுத்தவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால உங்கள நீங்களே தனிமைப்படுத்திக்காம, மிங்கிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. குரூப் ஈவென்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இததான் டீஹியூமனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹியூமன்ஸ பார்த்தாலே பிடிக்காத ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா, மறுபடியும் நான் சொல்றேன், முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. அடுத்து எம்பத்தி ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அடுத்தவன் மேல பழிய தூக்கி போட்டு போறது. எப்பவுமே ஒருத்தர் எப்பவுமே எப்பவுமேன்னா எப்பவுமே ஒருத்தர் அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கண்டிப்பா எம்பத்தி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எப்பவுமே பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னும்போது, ஒரு இளிச்சவாய் இருக்குது அப்படின்னும்போது, நம்ம பழிய அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு, நம்ம பாட்டுல சுகமா போயிடுவோம். இந்த பிஹேவியர் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி அடுத்தவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வராமலே போகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னாலும், அந்த தப்பு உங்களோடது தான். இட்ஸ் ஓகே டு டூ மிஸ்டேக்ஸ். அத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ப இருக்கோம். ஸோ, இததான் நம்ம விக்டிம் பிளேமிங் அப்படின்னு சொல்றது. விக்டிம் பிளேமிங்க அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா தான் எம்பத்தி இம்ப்ரூவைஸ் ஆகும். அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிற சிந்தனை நம்மளுக்கு வரும். சரி, இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால, எம்பத்தட்டிக்கா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பிரயோஜனம் இருக்கு. ஆக்சுவலா அதுல ஒரு சிலத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். அது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் யாரா வேணா இருக்கட்டும். உங்க ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பெர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களால அடுத்தவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதத்தான் நெறைய ரிசர்ச்ல வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட சோஷியல் கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அதாவது அதிகமானா எண்ணிக்கையில கிடையாது, நம்பர்ஸ்ல கிடையாது. உங்களோட சோஷியல் கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஹாப்பியரா இருக்கோ, எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களோட எம்பத்தட்டிக் ஸ்கில் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். ரொம்ப முக்கியமா, நீங்க எம்பத்தட்டிக்கா இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு அப்படிங்கும்போது, உங்களாலேயே உங்களோட எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க இப்படி இருந்தா என்ன ஆவாங்கன்றது உங்களுக்கு புரியுதுங்கும்போது, நீங்களே உங்களுடைய கோவமாகட்டும், துக்கமாகட்டும், சோகமாகட்டும், இது எல்லாத்தையுமே ரெகுலேஷன்ல வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதாவது மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதனாலயும் எம்பத்தி இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுப்போம். எம்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. உண்மையாவே ஒருத்தங்களோட உணர்வுகள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள அப்படியே இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள அறியாம நீங்க போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுல தான் உங்களோட கவனத்த செலுத்துவீங்க. அது மட்டும் இல்ல, சண்டை சச்சரவு கம்மியாகும். அதோட மன்னிக்கிற மனப்பான்மையும் வரும். இப்ப கடைசியா எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்கு. நம்ம அதிகமா எம்பத்தி காமிக்கிறதுனால. எல்லாத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கா மாதிரி, இந்த விஷயத்துக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கதான் செய்யுது. எப்பவுமே எம்பத்தட்டிக்கா இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா, ஆமா. ஆனா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எம்பத்தட்டிக்கா எப்பவுமே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப பர்ன்ட் அவுட் ஆயிடுவோம். ஏன்னா, நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு பெரிய மகாத்மா, புண்ணியாத்மா அப்படிங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிரும்.
ஸோ எப்பவுமே அடுத்தவங்கள பத்தி மட்டுமே நம்ம யோசிப்போமே ஒழிய, நம்மளுடைய அ சுயநலம்னு ஒண்ணு இருக்குல்ல, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்னு. அத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமலே போயிடும். ஸோ அதனால ஹவ் மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா உங்களுக்கு செல்ஃபா ஒரு பவுண்டரிய செட் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இததான் நம்ம எம்பத்தி ஃபேட்டிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரொம்ப அடுத்தவங்கள பத்தி யோசித்து யோசித்தே நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா, நம்ம அதுலயே டயர்ட் ஆகி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால உங்களோட பவுண்டரிஸ நீங்க செட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த எபிசோட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எம்பத்தினா என்ன? எம்பத்தி எப்படி உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை, ஃபாலோ பண்ணுங்க பாட்காஸ்ட்டை. தேங்க்யூ ஃபார் லிசனிங். இது உங்கள் ஒலி.